சின்ன 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 ஓ சின்ன 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 ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சிந்து கடற்கரையில் சிந்து கடற்கரையில் தேவர்களை காத்திடவே தேவர்களை காத்திடவே பார்ப்பவர்கள் மனமகிழ பார்ப்பவர்கள் மனமகிழ சூரனை சம்ஹாரம் செய்தார் சூரனை சம்ஹாரம் செய்தார் சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன 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 ஓ சின்ன 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 ஓ சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சிங்கார முருகா சிங்கார முருகா வேலவா வேலவா வேல் முருகா வாவா 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 வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா தேவ குஞ்சரி மணாலா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சரவணா சண்முகா முருகா முருகா சரவணா சண்முகா முருகா முருகா சரவணா சண்முகா முருகா முருகா சரவணா சண்முகா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வாவா வேலவா வேலவா வேல் முருகா வாவா 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 வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா வேலவா சண்முகா முருகா முருகா கந்தனுக்கு ஹரோஹரா குமரனுக்கு ஹரோஹரா வேலனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரா கந்தனுக்கு ஹரோஹரா குமரனுக்கு ஹரோஹரா வேலனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரா கந்தனுக்கு ஹரோஹரா குமரனுக்கு ஹரோஹரா வேலனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரா கந்தனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரா வேலனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரா கந்தனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரா வேலனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரா கந்தனுக்கு ஹரோஹரா முருகனுக்கு ஹரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அடுத்ததாக நாம பார்க்க போற தாயார் ஸ்ரீமதி வி கல்யாணி, மதர் ஆஃப் வே வெங்கடேஷ் அவர்களின் தாயார். உங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
திருக்குடந்தை டாக்டர் வெங்கடேஷ். அவர் பேர்ல டாக்டர்னு எல்லாரும் அவர் பிலாசபர்ன்றதுனால அந்த டாக்டரேட் நினைச்சுப்போம். அவர் நிஜமாவே ஊசி போடுற டாக்டர். ஊசி போடுற டாக்டர். ஆனா அம்மா ஞான ஊசியை போட்டாங்க சின்ன வயசுல, விட்டமின் ஜியை போட்டு விட்டாங்க. அதனால ஒரு பிரேயர் சாங் குழந்தைங்க பாடம் நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசுல ஸ்கூல் பிரேயர்ல. அப்பயே அந்த சின்ன வயசுலயே கீதை ஸ்லோகம் சொல்லி வியாக்கியானம் சொல்லுவாராம். அதுக்கு அம்மா தானே முதல் குரு இல்லையா? ஸோ அந்த வகையில கலாக்ஷேப ஆச்சாரியன் வில்லூர் நடத்தூர் கருணாகராச்சாரியார் சுவாமிகளோட மரபுல வளர்ந்தவர். நம்ம ஸ்ரீமத் அழகிய சிங்கர் அவர்கள்ட்ட இருந்தோ, ஆண்டவன் சுவாமிகள் அவங்க கிட்ட இருந்தோ பட்டம் பெற்றவர். வார்த்தாமிருதம்னு போர்ட்டல் வச்சிருக்கார். 35க்கு மேற்பட்ட வித்வத் சபைகள்ல பங்கேற்றவர். டாக்டரா இருக்கிறதுனால இவருடைய உபன்யாசம் எல்லாமே ஒரு பெயின் கில்லர் தான். கேட்கும் பொழுது அந்த பெயின் கில்லருக்குள்ள இருக்கிற அந்த இன்கிரீடியன்ட் மருந்து, அந்த சக்தி அம்மா தான் அப்படின்னு சொல்ல வர்றார். வாங்க ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். துருவனை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 5 வயசு பையன் பகவானை குறித்து தபஸ் பண்ணா. பகவான் அவனுக்கு போல் ஸ்டார் என்று துருவ பதவின்னு பெரிய ஸ்தானத்தை கொடுக்கிறார். பத்ரிநாத்ல யமன் தலையில கால் வச்சு விமானத்துல ஏறான். நந்தன் சுனந்தன் என்ற விஷ்ணு தூதர்கள் துருவனை அந்த துருவ பதவி நோக்கி அழிச்சுன்னு போறாங்க. அப்ப முன்னாடி பார்த்தா துருவனுக்கு முன்னாடி ஒரு விமானம் அதே துருவ பதவி நோக்கி போச்சான். துருவனை வாழ்த்த கேட்டான், இந்த விமானத்துல யார் போறான்னா உங்க அம்மா சுனீதின்னு சொன்னான். துருவன் பார்த்தா, நான் தானே 5 மாசம் தபஸ் பண்ணேன், எனக்குத்தானே துருவ பதவின்னு பகவான் சொன்னா, எனக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு துருவ பதவியான்னு கேட்டான். அப்போ அந்த விஷ்ணு தூதர்கள் நந்தன் சுனந்தன் சொன்னார்களாம், தபஸ் நீ பண்ணியிருக்கலாம்ப்பா, ஆனா தபஸ் பண்ணுன்னு உன்னை தூண்டி உனக்கு அந்த ஆரோக்கியத்தை எனர்ஜியை கொடுத்தது உங்க அம்மா. அதனால உங்க அம்மா முதல்ல துருவ பதவிக்கு போவா, ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போ என்று அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல முரளி சார் இப்ப பண்றார். முதல்ல யாரெல்லாம் பிரசித்தமாக இருக்கிறார்கள்னு பார்த்து அவர்களுடைய தாயார மேல உட்கார வச்சு ஹானர் பண்ணி, பிள்ளைகளை கீழே உட்கார வச்சு துருவனுக்கு பகவான் எத்தகைய ஒரு அனுகிரகத்தை பண்ணானோ அதை எல்லாருக்கும் இப்போ ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். யக்ஷ பிரஷ்னம் மகாபாரதத்துல பெரிய ஞான களஞ்சியம் அது. 125 கேள்வி யக்ஷன் தர்மபுத்திரனை பார்த்து கேட்கிறான். அந்த யக்ஷ பிரஷ்னத்துல ஒரு கேள்வி, கிம் ஸ்வித் குருதரம் பூமேஹே, பூமியை விட உயர்ந்தவர் யார் அப்படின்னு யக்ஷன் கேட்கிறான். தர்மன் பதில் சொன்னான், மாதா குருதரா பூமேஹே, பூமியை விட உயர்ந்தவள் யாருன்னா தாய்னா. என்ன காரணம்? ஏன் தாயை பூமியை விட உயர்ந்தவள்ங்கிறோம்னா, பூமிக்கு ஒரு இயல்பு உண்டு. அகழ்வாரை தாங்கும் நிலம். நம்ம மிதிச்சாலும் வெட்டினாலும் குத்தினாலும் உதைச்சாலும் பூமி பொறுத்துக்கும். ஆனா அம்மா ஏன் ஒருபடி மேல்னா, நாம திட்டினாலும் கோபப்பட்டாலும் அவமானப்படுத்தினாலும் பொறுத்துக்கிறது இல்லை, சந்தோஷப்படுவா. என் பையன் தானே திட்டினான், ஆகா என்ன அழகா என் பையன் பேசுறான். அதுதான் வித்தியாசமா. பூமி பொறுத்து கொள்வாள், ஆனா நீ அவமதித்தாலும் தாய் என்பவள் அதை பார்த்தும் சந்தோஷப்படுவா. கர்ப்பத்துல எத்தனை தடவை உதைச்சிருப்போம், ஒவ்வொரு தடவை உதைக்கும் போதும் என் குழந்தை உதைக்கிறான்னு சந்தோஷப்படுறா இல்லையா? அதனாலதான் மாதா குருதரா பூமேகே, பூமியை விட உயர்ந்தவள் என்று இது யக்ஷ பிரஷ்னத்துல வருது. இதை அடியன் பிரத்யட்சமா பார்த்தேன். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டாமா? வாழ்க்கையில இருந்து சொல்லணும்னு இருக்காங்க. இப்போ அடியன் +2 படிச்சு பூர்த்தி பண்ற சமயம் எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பார்ப்பா நல்ல கட் ஆஃப் வாங்கணும், அப்பதான் MBBS சீட்டு கிடைக்கும். மேடம் அறிமுகத்துல சொன்ன மாதிரி ஊசி போடுற டாக்டரா வரணும்னா அதுக்கெல்லாம் கட் ஆஃப் மார்க் நல்லா வாங்கணும் அப்படின்னு எல்லாம் எங்க அம்மா சொன்னா. ஆனா நமக்கு ஆணவம்னு சொல்றதா அறியாமைன்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? நான் சொன்னேன், நீ இவ்வளவு தூரம் எனக்கு அட்வைஸ் பண்ற இல்லையா, நான் பார் நல்ல மார்க் வாங்கி மெடிக்கல் சீட் வாங்கி உன் முகத்துல கரிய பூசுறேன் பாருன்னு. எப்படி சொல்லியிருக்கோம் பாருங்க. இப்படி சொல்லிட்டேன். எங்க அம்மா அப்பா கண்டுக்கல. பின்னாடி மார்க் எல்லாம் வந்தது. பார்த்தா அது மதில் மேல் பூனை மாதிரி, இவனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கொஞ்சம் மதில் மேல் பூனை மாதிரி மார்க் வந்தது. மறுபடியும் எங்க அம்மாட்ட போனேன். என்ன சொன்னவன்? மார்க் வாங்கி சீட்டு வாங்கி முகத்துல கரிய பூசுவேன்னு சொன்னவன். போனேன், இந்த மாதிரி ஆயிருக்கே, என்ன பண்றது? கவலைப்படாதடா கிடைச்சிடும். இல்ல கவர்மெண்ட் சீட் கிடைக்காது போல இருக்கே, கவலைப்படாத, பிரைவேட்லயாவது சேர்த்து உன்னை படிக்க வைக்கிறேன்னா. நான் சொன்னேன், நாமெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இப்பயும் மிடில் கிளாஸ் தான். நம்மள ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருப்பா நிறைய பேர், எப்பவுமே மிடில் கிளாஸ் தான். நான் சொன்னேன், நமக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதே. 2007 அது. 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் சொல்றாளே, இதெல்லாம் எப்படி மாறினேன்? பரவாயில்லடா, என் நகையெல்லாம் வித்தாவது நான் உன்னை படிக்க வைப்பேன், நீ டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. என் நகையெல்லாம் எதுக்கடா இருக்கு, நான் வித்து உன்னை சேர்த்து எப்படியாவது டாக்டர் ஆக்கிடுறேன்னா. நான் சொன்னேன், அம்மா நான் உன் முகத்துல கரிய பூசுவேன்னா நீ இப்படி சொல்றியே. அம்மா சொன்னா, பரவாயில்லடா, பிரைவேட் காலேஜ்ல படிச்சாவது என் முகத்துல கரிய பூசு, உன் கழுத்துல ஸ்டெத்தாஸ்கோப் வந்துட்டா எனக்கு சந்தோஷம்னா. அதான் அம்மாங்கிறது.
இதத்தான் யக்ஷ பிரശ്னத்துல இருக்கு. அதைத்தான் ஒரு புது கவிஞரும் அழகா சொன்னார். தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள், தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள்னு. அதுதான் தாய் உள்ளம்னு சொல்றா. சரி, மெடிக்கல் சீட் வாங்கியாச்சு. ஈரோடு மெடிக்கல் கடைசியில பாருங்க, கவர்மெண்ட் சீட்டே நமக்கு கிடைச்சிருது. நமக்கு பிரைவேட்டுக்கு வசதி கிடையாது, கவர்மெண்ட் சீட்ல கிடைச்சிருது. அதுக்கப்புறம் தான் ஈரோடுல மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன். நமக்கோ ஆச்சாரம் அனுஷ்டானம், வெளியிலலாம் சாப்பிட மாட்டோம். இங்கேயே மேடையில பார்த்துருப்பேன், எது கொடுத்தாலும் ரைட்டுன்னு தள்ளுற ஆளு. ஹாஸ்டல்ல தங்கி கேன்டீன்ல சாப்பிட்டு இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. எங்க அம்மா சொன்னா, பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்க அம்மா, எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, லாஸ் ஆஃப் பேல உன் கூட வந்துடுறேன், டிரான்ஸ்ஃபர் எப்போ கிடைக்கிறதோ கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு என் கூட வந்து தங்கி இருந்து 5.5 வருஷம் சமைச்சு போட்டு என்னை படிக்க வச்சா எங்க அம்மா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகம்னு நினைச்சு பாருங்க. அடியன் தான் அவளுடைய உலகம் என்று கருதி வேற எதுலையுமே நாட்டம் இல்லாம, எங்கேயாவது சொந்தக்காரா கல்யாணம் அது இதுன்னு கூப்பிட்டாலும் இல்ல பையனை பார்த்துக்கணும், வரல, பையன் தான் என்னுடைய உலகம் என்று வாழ்ந்து அந்த மாதிரி மொத்தமா நமக்காகவே மொத்தமா அர்ப்பணித்து. இன்னொரு ரகசியம் சொல்லணும், நம்ம உபன்யாசம் பண்றோம்னாலும் அதுக்கும் அம்மா தான் காரணம். இல்லைன்னா எங்கேயோ ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல உட்காந்து பாராசிட்டமாலும் அமாக்சிலினும் தான் எழுதி கொடுத்துட்டு இருப்பேன். உபன்யாசத்துக்கு அம்மா என்ன பண்ணா, ஆச்சாரியன் தானே அனுகிரகம் பண்ணார்னா, ஆச்சாரியன் அனுகிரகம் தான் ரொம்ப பெருசு. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு விதைன்னு ஒண்ணு இருக்கும். 2011 சும்மா என் நண்பர்களோட உட்காந்துட்டு சில ஆன்மீக விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தேன். இதை எங்கேருந்தோ எங்க அம்மா கவனிச்சுட்டு, இவன் நல்லா சொல்றானே, இது எதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், இது எங்கேயாவது நீ கோவில்ல பேசலாமேன்னு சொல்லிட்டு நாச்சியார் கோவில்ல பட்டாச்சார்ட்ட போய் சந்திச்சு, கல்கருட சேவையில என் பையனுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நன்னா பேசுறான்னா சரின்ட்டு தற்செயலா ஒரு ஆக்சிடென்டலா ஆரம்பிச்சதுதான் உபன்யாசங்கிறது. ஆனா அதுக்கப்புறம் அது இவ்வளவு தூரம் நம்மள டாக்டர்னு தெரியுமோ இல்லையோ, உபன்யாசகர்னு எல்லாருக்கும் தெரியும்னா அதுலயும் அம்மாவுடைய பங்குங்கிறது பெருசா இருக்கு. அப்போ தன்னுடைய மகன்தான் உலகம், அவனுக்காக என்ன வேணாலும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் இருக்கான்னா, அந்த தாய்க்கு என்ன கைமாறு செய்ய முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன நாம சொல்றது என்ன, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்துறா. ஸ்ரீ கிருஷ்ணன் பாகவத புராணத்துல ஒரு வார்த்தை சொல்றான். 11வது வயசுல கம்சனை வதம் பண்ணி தன் பெற்றோர் தேவகி வசுதேவரை சிறையில இருந்து விடுவிக்கிறான் கண்ணபிரான். அம்மா அப்பா காலில் வந்து விழறான். தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணன் ஆசீர்வாதம் பண்றா. ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் அது. இப்ப நாம இங்க பார்த்தோமே எமோஷன், நினைச்சு பாருங்க. தேவகி வசுதேவர் 11 வருஷம் கழிச்சு கிருஷ்ணனை பாக்குறா. கிருஷ்ணன் 11 வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவை பாக்குறான். முதல் வார்த்தை சாரி மன்னிச்சிருங்கோன்னா. முதல் வார்த்தை அப்பா அம்மாவை சௌக்கியமான்னு கேட்கணும், அவன் சாரி மன்னிச்சிருங்கோன்னா. ஏண்டான்னு கேட்டா, 11 வருஷம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல் கழித்தேனே, இந்த 11 வருஷமும் என் வாழ்வில் வீழ்நாள்கள் அப்படின்னு நான் கிருஷ்ணன். அவ பார்த்தா, அதனால பரவாயில்ல கிருஷ்ணா, இதுக்கப்புறம் பாத்துக்கலாமே. அப்போ கிருஷ்ணன் சொல்றான், இது பாகவத ஸ்லோகம், ந தயோர் யாதி நிர்வேஷம் பித்ரோர் மர்த்திய சதாயுஷா. ஒரு மகன் 100 வயது காலம் பணிவிடை செய்தாலும் பெற்றோர்கள் நமக்கு செய்த கைமாறுக்கு ஈடாகாது. 100 வயசு கைங்கரியம் பண்ணாலும் ஈடாகாதுங்க போது நான் 11 வருஷத்தை விளையாடி கழிச்சுட்டேனே. நாம் அந்த 11 வருஷத்தை கிருஷ்ண லீலைன்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அதே 11 வருஷத்தை என் வாழ்நாளில் வீணாக கழித்தேன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யல. பரவாயில்ல, இனி என் காலம் முழுக்க பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய போறேன்னு சங்கல்பம் பண்ணி அதுல இருந்து அடுத்த 114 வருஷம், கிருஷ்ணன் 125 வருஷம் பூமியில எழுந்தருளி இருந்தான். அதுல 114 வருஷம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறான். அதுக்கு தான் சங்கல்பம் பண்ணி தேவகி வசுதேவர் அதுவரை வாழும்படி பண்ணான். கிருஷ்ணன் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் தேவகி வசுதேவர் போறா. இது பாகவதத்துல வரலாறு. ஏன் பகவான் சங்கல்பம் பண்ணான்னா, தன் கடைசி மூச்சு வரை பெற்றோர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு கிருஷ்ணனுக்கு ஆசையம். ஆனா அப்படி இருக்க நாமெல்லாம் பெற்றோர்களுக்கு பண்றோமா? எங்க அம்மாவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. அதுதான் சொல்லணும். இந்த அம்மா கிடைக்கிறதுக்கு நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அந்த அம்மாக்கு she definitely deserves a better son or daughter. நாம அப்படி ஒண்ணும் பண்ணலையே, என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கும் போது நாம என்ன பண்ணணுமோ அதை முரளி சார் பண்ணிட்டார். அவர் சிறப்பா ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளும் அவ அம்மாவை எப்படி ஹானர் பண்ணணுமோ அதையெல்லாம் பின்னாடி அன்சங் ஹீரோ, எங்க அப்பா எப்படி எங்க அன்சங் ஹீரோன்னு எங்க அப்பா உட்காந்துருக்காரோ அது போல முரளி சார் அன்சங் ஹீரோவாக இருந்து அவர் எல்லா பெற்றோர்களையும் ஹானர் பண்ணி, இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா, அம்மாவுக்கு கூட ஏதோ ஒரு விதத்துல நன்றியை செலுத்தியாச்சு. இப்ப முரளி சாருக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியாமல் அடியே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.